ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் சேமக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். 4 தக்காளி இதுவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பேஸ்ட்டாக வச்சுக்கணும். 1/4 மூடி தேங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சேமக்கிழங்கு 1/2 கிலோ இது தோல் சீவி வச்சுக்கலாம். 1/4 கிலோ மட்டன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுன்னு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனாலும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது நல்லா வதக்கணும். வெங்காயம் பேஸ்ட் அரைச்சது இதுவும் போட்டு இது நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது, 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு அரைச்சது போட்டுக்கலாம். தேங்காயும் பேஸ்ட்டாக அரைச்சது இதில் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுடணும். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேமக்கிழங்கு போட்டுக்கலாம். இதில் புளி தண்ணி போட்டுக்கலாம். இதில் தேவையான கொத்தமல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் தம்க்கு விட்டு இறக்குனாக்கா குழம்பு தயார். சுட சுட சாதம், சுட சுட சேவ் பண்ணாக்கா மட்டன் சேமக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதம், குழம்பு, மாம்பழம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஹெச் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.